மார்னிங் ஸ்டார் ராஜா. இப்போ தமிழ் லாங்குவேஜில் இந்த செய்தியை தெரிவிக்கிறேன். இங்கே வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகள் இளைஞர்கள். எனவே இந்த இளைஞர்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இவர்களெல்லாம் உழைக்கக்கூடிய நார்த் இந்தியன் வடநாட்டு ஹிந்தி இளைஞர்களும் நம்முடைய உள்ளூர் தமிழ் இளைஞர்களும், இவர்கள் 2 இளைஞர்களுக்குமாய் நன்றி கூறுகிறேன். என்னுடைய வயதிற்கு இவர்கள் எனக்கு மகனை போன்றவர்கள் அல்லது பேரப்பிள்ளைகளை போன்றவர்கள். இந்த வயதானவர்கள் நடப்பதற்காக எவ்வளோ ஒரு ஆர்வமாக வந்து வேலையில் மிகுந்த சுறுசுறுப்போடு சாப்பிடாமல் கூட வந்து இங்கே களமிறங்கினார்கள். வரலாறு பாருங்கள், பசித்த வயிற்றை கண்ணோக்கி அவர்களுக்கு எங்கிருந்தோ ஒரு அன்னதான கூடத்திலிருந்து இங்கே ஒரு வேனிலே இட்லி கொண்டு வரப்பட்டது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வரலாறுடைய ஒரு அன்பை பாருங்கள். இந்த இளம் வயதிலே ஒரு காய்ந்த வயிற்றோடு வேலை பணி ஆரம்பிக்கிறார்கள் என்று அறிந்த வள்ளலார் இவர்களுக்கு ஒரு அதிசயமாக மேட்டுக்குப்பம் சென்று கொண்டிருந்த ஒரு வேனை அப்படியே வடலூர் கருங்குழி தண்ணீரிலால் விளக்கெறிந்த இல்லத்திற்கு வள்ளலார் அனுப்புகிறார். அவர்களோடு நானும் உட்கொண்டேன். இந்திய நபர்கள் நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டு விட்டோம் என்று சொன்னால் குறிஞ்சிப்பாடி சைட்டிலே வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரிகிறது. ஃபேவர் பிளாக் வந்து 4.5 கிலோ 4.5 கிலோ. இது நல்ல வெரி குட் அண்ட் ஸ்ட்ராங். எனவே திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மாநில முதல்வர் திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இது மாதிரி அனைத்து துறை அமைச்சர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நான் MLA MPகளுக்கு நன்றி கூறி அதிகாரிகள் மக்களுடைய பணியில் மிக சிறப்பாக சுறுசுறுப்பாக பணிபுரிகிற அனைத்து துறை அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சியர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் மிஸ்டர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நீங்கள் செய்து தரும்போது நன்றி கூறுகிறேன். ஆனால் நீங்கள் தொய்வு அடைந்து இருக்கும்போது கவனத்திற்கு வராத போது அந்த குறைகளை நான் எடுத்துச் சொல்கிறேன். உங்களை யாரையும் நான் குறை சொல்வது என்னுடைய வேலையல்ல. குறையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். அது வராத போது அதை மீண்டுமாய் திரும்ப சொல்லும்போது கொஞ்சம் சற்று கோபமாக அந்த செய்தியை உங்கள் முன்பு நான் சமர்ப்பிப்பேன். அப்படித்தான் இந்த EB போஸ்ட்டு. நேற்று ஒரு மேடம் லேடி அதிகாரி வந்தார், குறிஞ்சிப்பாடி யூனியனை சேர்ந்தவர். அதாவது வடலூர் லீவு என்று சொன்னால் ஏன் மற்ற EB ஸ்டாஃபுகள் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. இது கடந்த 3 மாதமாக அப்படியே இருப்பதனாலே இந்த ரோடு கருங்குழி பஸ் ஸ்டாப் வரை போடப்பட்ட அந்த ரோடு இந்த இடத்துல பாருங்கள் ஆலயத்திற்கு முன்பாக பெண்டிங்கில் இருக்குது. அதனால் அந்த களம் சிமெண்ட்டு களம் போட வேண்டும். 60க்கு 30 என்ற ஒரு அளவில் 60 அடி 30 அடி அந்த களம் இப்போ 60-30 அதில் ஒரு பெரிய ஒரு சர்ஃபேஸ் கிரவுண்டு போடுறது டிலே ஆகுது. எனவே இது போல் பல வேலைகள் இருக்குது. இன்னும் 10 நாள் தான், இன்னும் 1 வாரம் தான் பூசத்துக்கு இருக்கிறது. 10ஆம் தேதி கொடியேற்றுகிறார்கள். 8ஆம் தேதி முதல் மக்கள் வர ஆரம்பிப்பார்கள். எனவே துரிதமாக வேலையை நாங்கள் செய்து தருகிறோம், சிறப்பாக செய்து தருகிறோம் என்று இப்போ மெஷின் ஓட்டியது மிக அருமையாக செய்தார்கள். இதன் மீது மெஷின் ஓட்டியதை நான் பார்த்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வேலை இவர்கள் எடுத்த அடுப்பிலே ஆரம்பத்திலே மிக சிறப்பாக செய்வது பாராட்டுக்குரிய. அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். தேங்க்யூ.